அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, தை மாதத்தில் வரும் முதல் அபிஜித் நட்சத்திரம். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் இந்த நேரத்தில் அந்த வரம் உடனே கிடைக்கும். அற்புத நட்சத்திரம். பொதுவாக நட்சத்திரம் 27 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் சூட்சமமான இன்னொரு நட்சத்திரம் இருக்குது, 28வது நட்சத்திரம். அதைத்தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லிடுறேன். வெற்றி அப்படின்னு அர்த்தம். அபிஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றி, தோல்வி இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சில புராணங்கள் கூறுகின்றது. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரம் இணையும் அந்த அற்புதமான நேரம் தான் 24 நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் என்று அழைக்கப்படுகின்றது. 19/1/2026 அந்த முகூர்த்த நேரம் எத்தனை மணிக்கு வருகின்றது? காலை 11:41 12 மணி 5 வரை, 11:41 12:05 வரை 24 நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரமாக வருது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நான் சொல்கிறத செய்யுங்க. என்ன செய்கிறீங்கன்னா, வெள்ளரிக்கு இலை அல்லது வெற்றிலை வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டில் வச்சுருங்க. ஒரு 9 இலை, வெள்ளரிக்கு இலையாக இருந்தால் 9, வெற்றிலையாக இருந்தால் 9 வாங்கி வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பூஜை அறையில் தனித்தனியாக வைக்கணும். ஒருவேளை உங்களால் பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழல், மாதவளுக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் தொந்தரவு அப்படின்னா ஹாலில் கூட அதை செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 9 வெற்றிலை அல்லது 9 வெள்ளரிக்கு இலை மீது 9 அகல் விளக்குகள். இந்த 9 அகல் விளக்குகளும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். இதில் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க. அது இல்லைன்னா நெய் ஊற்றிக்கொள்ளுங்க. ரெண்டுமே இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த மாதிரி தீபம் ஏற்றி கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது நெய், அதை நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்யால் செய்த இனிப்புகள் வைக்கலாம், அல்லது நெய் சாதம் வைக்கலாம், அல்லது வெண்ணெய் மட்டும் எடுத்து வைக்கலாம். என்ன இருக்கோ அதை எடுத்து நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து முதல்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரியா 11:41 ஆரம்பிக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க. ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும். நிறைய லிஸ்ட் பெருசாக கேட்டுறாதீங்க. ஒரு வாரம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். எப்படி சொல்லணும்னா, நேர்மறையாக சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா, எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் அப்படின்னு தான். 10 லட்சம் பணம் வந்துச்சுன்னா அது நடக்கும் இது நடக்கும் அப்படிலாம் வேண்டக்கூடாது. 10 லட்சம் பணம் வேண்டும் அப்படி வேண்டுங்க. அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா, என் குழந்தைக்கு இந்த நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நேர்மறையாக பாசிட்டிவாக வேண்டணும். அந்த 24 நிமிஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பிக்கும் போது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு 3 முறை சொல்லிட்டு 24 நிமிஷம் முடிகிற வரைக்கும், அதாவது 12:05 வரைக்கும் மனதிற்குள்ளேயே உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ ஒரே வரத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயம் இறைசக்தியின் அருளால உங்கள் வரம் விரைவில் உங்களுக்கு கைகூடும். நம்பிக்கையோடு செஞ்சா நல்லது நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆடியோவில் ஒரு 24 நிமிஷம் சொன்னீங்களா, அந்த மாதிரி 12 மணி நேரம் தொடர்ச்சியாக 12 மணி நேரம் இருக்குது. அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கு தெரியுமா? மாசி மகா சிவராத்திரி மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை 4 ஜாமம். இந்த 4 ஜாமத்தில் என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு வரம் கேட்கலாம். அந்த வரத்தை எப்படி கேட்கணும், எளிமையாக எப்படி சிவ பூஜை செய்யணும், படம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும், லிங்கம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும், இது ரெண்டுமே இல்லை. விளக்கு மட்டும் வச்சு எப்படி பூஜை பண்ணணும். ஒருவேளை அன்று இரவு கண் விழிச்சு இருக்க முடியாது, பகல்ல எந்த நேரத்தில் என்ன செஞ்சா அந்த வரம் நமக்கு கிடைக்கும். 4 ஜாமும் கண் விழிக்க முடியாது, ஏதாவது ஒரு ஜாமம் மட்டும் எப்படி பூஜை செய்யறது, இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இந்த ஆண்டு காண மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது ஹாய் அல்லது வணக்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இந்த குழுவினுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். அன்று சிவதீட்சை உங்களுக்கு மானசீக முறையில் தரப்போறேன்.
நள்ளிரவு 12 மணிக்கு ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்க போறேன். கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிவ சாலிகிராம் பிரசாதமா தரப்போறேன். இந்த மகா சிவராத்திரி குழுவில் சேர விருப்பம்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.